வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். தனது ஆசிரியரின் சைக்கிளில் குரங்கு பெடல் போட்ட அனுபவம் உண்டு. இந்திய திரைப்பட விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் பிறந்தநாள் விழா. காங்கிரஸ் கட்சி சார்பாக மும்மத பிரார்த்தனை. 5.89 கோடி ரூபாய் செலவில் 10 நவீன தீயணைப்பு வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பேராயர் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க வாங்க, போய் எல்லாரும் அவர் நல்ல கண்ணியமான மனிதர். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்த நாளையொட்டி லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தனது பிறந்த நாளை அவரது இல்லத்தில் கேக் வெட்டி காங்கிரஸ் கட்சியினர் முன்னிலையில் கொண்டாடினார். அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் மாநில தலைவரை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நீ நடுவுல இங்க பாருங்க, இங்க பாருங்க மேடம் மேடம் திரும்புங்க. நீ போட்டு போய் திரும்புமா. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் பிறந்தநாளையொட்டி மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் மகிழா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மகிழா காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளரும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலருமான ரமா வைத்தியநாதன் தலைமையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பெண்கள் என ஏராளமானோர் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஓகே, இங்க பாரு நானா, இப்படியோ எப்படியோ நான் எம்எல்ஏ பக்கத்துல. புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறையில் 5.89 கோடி ரூபாய் செலவில் 10 நவீன தீயணைப்பு வாகனங்கள் புதியதாக வாங்கப்பட்டது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறையில் 5.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 10 நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்களின் தொடக்க விழா
கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தீயணைப்பு வாகனங்களை தொடங்கி வைத்தனர். இந்த நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு தலா ஒரு வாகனம் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது சேவைக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோட்ட தீயணைப்பு அதிகாரி தலைமையில் உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் நிலைய அதிகாரிகள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர், சார்பு செயலர், தீயணைப்பு வாகன குழு அதிகாரிகள், அனைத்து பிரிவு தீயணைப்பு துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போத்ராய நமஹ, கஜகர்ணகாய நமஹ, கபிலாய நமஹ, முருகராய நமஹ. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி உழவர்கரை தொகுதி சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு மாநிலம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் தலைமையில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், MMNR பாலன் பேரவை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் நேரடியாக சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வீட்டிற்கு நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினருக்கு உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் சம்பத் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தனது பிறந்த நாளை அவரது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளர் சம்பத் தலைமையில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக INTUC தொழிற்சங்கம் சார்பாக மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் மாநில நிர்வாகிகள் ஞானசேகரன், ஜான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதி சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில அமைப்பு சாரா தலைவர் செல்வநாதன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போட்டு போடுங்க. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி மீனவர் அணி சார்பாக வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி அகில இந்திய மீனவர் அணி பொதுச் செயலாளர் காங்கேயன் தலைமையில் புதுச்சேரி மீனவர் காங்கிரஸ் சார்பாக பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் மீனவ அணியை சேர்ந்த நிர்வாகிகள், மீனவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளையொட்டி காமராஜர் நகர் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் தமிழரசி தலைமையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் ரெயின்போ நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் வினோத் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். BSNL நிறுவனம் 25ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. BSNL நிறுவனம் 25ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பல்வேறு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. வாகன பேரணியின் போது 4G, FTTH மற்றும் வைஃபை ரோமிங் போன்ற சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வாகன பேரணியை BSNL புதுச்சேரியின் முதன்மை பொது மேலாளர் திலகவதி கொடியசைத்து துவக்கி வைத்து BSNL 4G சேவை அக்டோபர் மாத இறுதிக்குள் புதுவை முழுவதும் கிடைக்கும் மற்றும் FTTH சலுகைகளை பொதுமக்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இந்த பேரணியானது ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL அலுவலகத்தில் துவங்கி புதுவையின் பிரதான வீதியான NSC போஸ் வீதி, புசி வீதி, திருவள்ளுவர் சாலை, காமராஜ் சாலை மற்றும் JN சாலை வழியாக சென்று முதன்மை பொது மேலாளர் BSNL அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. தனது ஆசிரியரின் சைக்கிளை துடைப்பதாக கூறி அவருக்கு தெரியாமல் குரங்கு பெடல் போட்ட அனுபவம் எனக்கு உண்டு என்றும் 100 நாட்கள் திரைப்படங்கள் ஓடி வெற்றி விழா கொண்டாடும் நிலை மாறி 4 நாட்களிலேயே போட்ட காசை எடுக்கும் நிலை வந்துள்ளது. பெயரே தெரியாத படமே விருது பெறும் என அசத்தலாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய விருதில் குழந்தை படங்களுக்கான பிரிவு இல்லை என்பதும், அரசு விருதுகளில் குழந்தை படங்களை புறக்கணிப்பதும் இயக்குநர்களை வருத்தமடைய செய்வதாக புதுச்சேரி அரசின் 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருது பெற்ற குரங்கு பெடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் இந்திய திரைப்பட விழா அலைன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, வங்க மொழி திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. துவக்க விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் புதுச்சேரி அரசின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, திரைப்படங்கள் மக்களின் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக உள்ளது. ஒரு சில படங்களின் கருத்துக்கள் மனித வாழ்வுக்கு உகந்ததாக உள்ளதால் அவை சிறந்த படமாக அமைகிறது. திரைப்படங்கள் மூலம் பல்வேறு தலைவர்கள் வந்துள்ளனர். மக்களின் அன்றாட வாழ்க்கையை திரைப்படமாக எடுப்பது மிக கடினம்.
அப்படி ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே வருகின்றன. அப்படி நல்ல கதையை தேர்வு செய்து அதனை இயக்கி அனைவரது பாராட்டுகளையும் இயக்குனர் பெற்றுள்ளார். அவர் மேலும் மேலும் சிறந்த திரைப்படங்களை இயக்க வேண்டும் என்றார். அது மட்டுமின்றி பெயரே தெரியாத படங்கள் மட்டுமே விருதுகளை பெறுகிறது. ஏனெனில் அது மக்களின் நலன் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய படமாக உள்ளது. 50 முதல் 100 நாட்கள் வரை ஓடி வெற்றி விழா கொண்டாடும் நிலை மாறி 4 நாட்களிலேயே போட்ட பணத்தை வசூல் செய்யும் நிலை உள்ளது. மேலும் தனது ஆசிரியரின் சைக்கிளை துடைப்பதாக கூறிவிட்டு அவருக்கே தெரியாமல் அவரை ஏமாற்றி அவரது சைக்கிளில் குரங்கு பெடல் போட்ட அனுபவம் எனக்கு உண்டு. அப்பொழுதெல்லாம் சைக்கிள் வாங்கினால் அதனை பாதுகாப்பாக பூட்டு போட்டு வைத்திருந்தனர். ஆனால் தற்பொழுது இருசக்கர வாகனம் 2 லட்சம் 3 லட்சம் என்று கூறுகின்றனர். அதனை தெருவோரம் நிறுத்திவிட்டு அச்சம் இல்லாமல் இருக்கின்றனர். அது திருட்டு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனது கார் செல்லும் தெருக்களில் கூட ஒரு வீட்டிற்கு 4 இருசக்கர வாகனங்கள் உள்ளது. அதனை ஒழுங்காக கூட நிறுத்தாமல் அசால்ட்டாக இருக்கிறார்கள். அது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது என்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பெருமிதமாக தெரிவித்தார். எழுதுக்கு முறை அந்த கருத்து இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங் இது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு ஆம்கார் தொழிற்சாலை பணியாளர்களுடன் மணப்பட்டு கடற்கரையில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றது. உலக தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கந்தன்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஆம்கார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட மணப்பட்டு கடற்கரை பகுதியில் தீவிர துப்புரவு பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மேலாளர் ரவி, உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தீவிர துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர். முன்னதாக தொழிற்சாலையின் பாதுகாப்பு அதிகாரி கலைமணி தூய்மை பணி பற்றிய விளக்க உரையாற்றினார். மனிதவளத்துறை பொது மேலாளர் ரகுபதி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சாலை பொது மேலாளர் கிரிஷ், கடலூர் தொழிற்சாலையின் அதிகாரி, அவை தொழிற்சங்க பிரதிநிதிகள், அலுவலர்கள் மற்றும் பல தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தீவிர துப்புரவு பணியை மேற்கொண்டனர். நீங்க எடுத்து போடுங்க. புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் தலைமையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி பிசிசி உறுப்பினரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவருமான முகமது ஹசன் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கனக சுப்ராயன், குமார், ராஜேந்திரன், உபைத் ரகுமான், பெலவேந்திரன், ரவிச்சந்திரன், பூபாலன், வரதமுத்து, சந்திரன், கார்த்திக், பாலு, ராஜவேலு, முத்துவேல், ராஜா, அந்தோணிசாமி, சதாசிவம், கணேஷ், பலவன், நிதிஷ், ராணி, ஷாபிராபி, விக்டோரியா, தொலத்பி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநிலம் சிவாஜி பேரவை சார்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 96வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் சிவாஜி பேரவை சார்பாக கமலக்கண்ணன் அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், வியாபாரி சங்க தலைவர் திருவேங்கடம், புல்லட் ராஜ், சதீஷ் டிஜிட்டல் ஐயப்பன், ராஜ், மண்ணாங்கட்டி, அமரேசன், ஜோதிகுமார், வீரமோகன், ரவி, சூசைராஜ், செந்தில், ஹரிதாஸ், நாகமுத்து, ஆனந்த், கோவிந்தன் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் 500 நபர்களுக்கு சர்க்கரை மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், இனிப்புகள் வழங்கப்பட்டது.
அருட்பெருஞ்சோதி வள்ளலாரின் 202வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களின் 202வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு லிங்குசாமி அவர்களின் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் பாஸ்கர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன் கலந்து கொண்டார். செய்கின்ற சேவை இறைவனுக்கு செய்யும் பூசை எனும் அடிப்படையிலே எங்களது ஆறுயிர் நண்பர் பாசத்திற்குரிய லிங்குசாமி அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருவதை எங்கள் என்ஆர் இலக்கிய பேரவை பாராட்டுகிறது. புதுச்சேரி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதிதாக திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்பணிக்காக பாஜக தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதிதாக அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. ஆகையால் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் சமூக சேவகர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சத்யராஜ் திருப்பணிக்காக 1 லட்சம் ரூபாய் நன்கொடையை ஆலய திருப்பணி நிர்வாகிகளிடம் வழங்கினார். பாஜக நிர்வாகி மீனாட்சி சுந்தரம், துரைராஜ், முரளி, கிருஷ்ணசாமி, சரவணன், கவுஞ்சியப்பர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் உடனிருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனது ஆசிரியரின் சைக்கிளில் குரங்கு பெடல் போட்ட அனுபவம் உண்டு. இந்திய திரைப்பட விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பாக மும்மத பிரார்த்தனை. 5.89 கோடி ரூபாய் செலவில் 10 நவீன தீயணைப்பு வாகனங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.